குக்கிங் ரேஸ் சேலஞ்ச் வாரத்துல யாரு முதல்ல வரா அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம். ஸ்கோரிங் ஒரு 50% உங்க டேஸ்ட் பேஸ் பண்ணி இருக்க போது, பேலன்ஸ் 50% யாரு முதல்ல முடிக்கிறா அது பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சூப்பர். உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். இந்த குக்கிங் ரேஸ் சேலஞ்சில் 3 டிஷ் பண்ணணும். 3 டிஷ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத 3 செஃப்களும் வந்து பண்ணி கட்டுறாங்க. செஃப் தாமு வந்துட்டு மெயின் கோர்ஸான நீலகிரி வெஜ் குருமா பண்ணி கட்டுறாரு. குருமாங்கிறது நார்மலாக வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். ஸோ இதில் ஒரு 2-3 இன்கிரீடியன்ஸ் இன்னும் அடிஷ்னலாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம். சிம்பிளான டிஷ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக செஃப் கௌசிக் வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம் பண்ணி கட்டுறாரு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐட்டமாக தெரியுது. அது என்னன்னா, சாக்லேட்டை நல்லா பவுடர் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அது சுடுதண்ணியில் போட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த பவுலை ஐஸ் மேலே வச்சு ஸ்லோவாக கிண்டிகிட்டே இருக்கணும். கையில் தான் கிண்டணும். இந்த ஸ்டார்டரோட பேர் சாக்லேட் மௌசி. இந்த டிஷ்ல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அடுத்ததான் மாதம்பட்டி ரங்கராஜ் வராரு. இவரோட டிஷ்ல தான் மொத்த கன்ஃபியூஷனே இருக்கு. வெத்தலை வச்சு ஏதோ பண்ணி கட்டுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெத்தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு முதல்ல பாடியை நல்லா கழுவிடுவோங்க. கடலை மாவையும் சோள மாவையும் மிக்ஸ் பண்ணி அதை பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு மாதிரி ஆக்கி அதுல வெத்தலையை முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு எடுக்கிறாரு. அது மொறுமொறுன்னு இருக்கணும்னு சொல்றாரு. இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. இதே மாதிரி ப்ரொசீஜர்ல வெங்காயத்தை போட்டு எடுத்தா அது வெங்காய பஜ்ஜி, வாழைக்காயை போட்டு எடுத்தா அது வாழைக்காய் பஜ்ஜி. ஸோ இதோட பேரு வெத்தலை பஜ்ஜி அப்படின்னு தான் வச்சிருக்கணும். ஆனா அவர் அந்த பேர் வைக்கல, வெத்தலை வேஃபர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. நான் வேஃபர்ன்றதுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன இந்த சின்ன பசங்க சாப்பிடுவாங்களா மொறுமொறுன்னு இருக்குமே, அதை தான் காட்டுச்சு. ஸோ ஏன் இந்த குளறுபடி பண்ணி பேர் வைக்கிறாரு அப்படின்னு தெரியல. சிம்பிளாவே வச்சிருந்திருக்கலாம் பேரு. அடுத்ததாக சுகரை போட்டு மிக்சியில் அடிச்சு அதை தயிரில் போடுறாரு. அதை அந்த வெத்தலை மேலே ஊற்றி விடுறாரு. அதுக்கப்புறம் கிரீன் சட்னி பண்ணி அதையும் வந்து தெளிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் புளியை கரைக்கிறாரு. புளியை கரைச்சு மண்டவளத்தை போடுறாரு. போட்டுட்டு கொஞ்சம் சீரகத்தை போடுறாரு. அதுக்கு பேர் அவர் ஸ்வீட் சட்னி அப்படின்னு வச்சிருக்காரு. கடைசியாக இவர் இந்த டிஷ்ஷுக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா வெற்றிலை வேஃபர் வித் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னியா. ஸோ வெற்றிலை வேஃபருங்கிறது ஒரு தப்பான பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னின்னு வச்சிருக்காரு. ஸ்வீட் சட்னினா ஓகே, ஸ்பைசிங்கிறது வந்து எதுக்காக போடான்னு தெரியல. ஸ்பைசினா கொஞ்சம் ஒன்றும் காரமாக இருக்கணும், இல்லாட்டினா வந்து பட்டை கிராம்பு மாதிரியான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். இவர் ரெண்டுமே பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக இவர் ஸ்பைசின்ற வேர்டை ஆட் பண்ணியிருக்காருன்னு புரியல. வெத்தலை வேஃபர் வித் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சட்னி. வெத்தலை வேஃபர் வித் ஸ்பைசி ஸ்வீட் சட்னி. பசி அதிகமாயிருச்சுன்னா வாய் வளரும். குக்கு வித் கோமாளியில கண்டஸ்டன்ஸா வரவங்களாம் ரொம்ப பிரமாதமா பண்றாங்களே, நம்மளும் வந்து பேர்லவே புருடா விடணும் அப்படின்றதுக்காக ஏதோ வச்சுட்டாரு போல அவசரத்துல. உங்க கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.